அனைவருக்கும் வணக்கம். அதாவது நீட் தேர்வு விஷயத்தில் மாற்றி கட்சிக்காரங்க ஏடிஎம்கே, திமுக, பிஜேபி, காங்கிரஸும் குறை சொல்லிட்டு இருக்காங்களா? அது என்ன உண்மைன்னு பார்த்துருவோம். 1984 ஆண்டு ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நுழைவுத்தேர்வு அறிமுகப்படுத்துகிறார். டிஎன்பிசிஇ அப்படின்னா தமிழ்நாடு தொழில் முனைவோர் படிப்பு அப்படிங்கிற ஒரு தேர்வு அறிமுகப்படுத்துகிறாரு. அது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப எதிர்ப்பாகுது மக்கள் இடத்துல. திராவிட கழகம், திமுகலாம் எதிர்க்கிறாங்க, கட்சிக்காரங்களாம் எதிர்கட்சிகள். அது அப்படி போகுது. எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, இது பிற்படுத்த மக்களுக்கு நல்ல திட்டம் அப்படின்னு முடிச்சிடறாரு. அதை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படி. அதுக்கப்புறம் 2005 ஆண்டு அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா வராங்க, ஆட்சி வராங்க. எம்ஜிஆர் கொண்டு வந்து அந்த நுழைவுத்தேர்வு ரத்து பண்ணிடுறாங்க. ஒரே போர்டாக ரத்து பண்ணிடுறாங்க. ரத்து பண்ணோன்னா பிரச்சனை ஆனால் அந்த டைமில் எக்ஸாம் எழுதிருப்பாங்களா, அந்த அது மூலமாக அந்த மாணவர்கள் வந்து இது எங்களுக்கு எதிராக இருக்குது, இவங்க திடீர்னு ரத்து பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டோன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுது, இது மாணவர்கள் எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் அதை வந்து அம்மா கொண்டு வந்த தீர்மானத்தை தடை பண்ணுறாங்க. தடை பண்ண இப்படி போகுது. 2006 ஆண்டு திமுக ஆட்சி வருது. திமுக ஆட்சி வந்தோன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஆளுநர் உரையில் சொல்கிறாங்க நுழைவுத்தேர்வு அனைத்தையும் ரத்து செய்யப்பட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரத்து பண்ணுறாங்க. 2007 வந்து அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆனந்தகிருஷ்ணன் அவர் மூலமாக வந்து ஆய்வறிக்கை நடத்துகிறாங்க. நுழைவுத்தேர்வுக்கு எதிராக நடத்தி அந்த நுழைவுத்தேர்வு வந்து தவறாக இருக்குது, மக்களுக்கு எதிராக தடை பண்ணுறாங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் மூலமாக தடை பண்ணிடுறாங்க. திமுக ஆட்சி அப்படி போய்கிட்டு இருக்கு. 2010 அதே மாதிரி இந்திய மருத்துவக் கழகம் வந்து இருக்கலாம். இந்திய மருத்துவக் கழகம் அவங்க தான் அடிக்கடி வந்து அந்த நுழைவுத்தேர்வுக்கு வந்து கட்டாயப்படுத்துறதுக்கு ஒரு இதாக இருந்திருக்காங்க. இந்திய மருத்துவக் கழகம் மறுபடியும் 2010 கொண்டு வருது. மருத்துவ படிப்புக்கு வேணும், நுழைவுத்தேர்வு கட்டாயம் வேணும் அப்படின்னு கொண்டு வராங்க. உடனே திமுக அதை எடுத்து ஒரு கேஸ் போடுறாங்க கோர்ட்டில். கேஸ் போட்டோன்னா கோர்ட்டு நீதிமன்றம் என்ன செய்யுது, ஒரு வருஷத்துக்கு தடை பண்ணி வச்சிடுறாங்க. தடை பண்ணி வச்சோன்னா மறுபடியும் அப்படி போகுது. அதுக்கப்புறம் அம்மா 2013 இதே மாதிரி மறுபடியும் எங்களுக்கு அது வேணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. யார், இந்திய மருத்துவக் கழகம் மறுபடியும் நுழைவுத்தேர்வு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ அன்றைக்கி ஜெயலலிதா அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, ஜெயலலிதா அம்மா என்றைக்குமே நுழைவுத்தேர்வுக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க. அவங்களும் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்போ அவங்களும் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதி எங்களுக்கு நுழைவு மக்களுக்கு எதிராக இருக்குது, இதை இங்கே இது கேவலம் கொண்டு வர தடை பண்ணு சொல்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்களா, மறுபடியும் அதான் அப்படி போகுது. வேலூரில் சிஎம்சி காலேஜ் மருத்துவக் கல்லூரி ஒரு கேஸ் போடுறாங்க. நாங்கள் சிறுபான்மை கல்லூரி, எங்களுக்கு வந்து நீட் தேர்வு வந்து விலக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே கோர்ட்டும் விலக்கு கொடுக்குது விசாரிச்சு. ஆனால் மறுபடியும் கொஞ்சம் நாளில் அதே கோர்ட்டு என்ன பண்ணுது, இது வந்து மறுபடியும் இந்திய மருத்துவக் கழகம் வந்து தலையிட்டதால் மறுபடியும் அதை தடை பண்ணுறாங்க. விலக்கு கிடையாது அப்படின்ட்டு அந்த காலேஜுக்கு தடை பண்ணிடுறாங்க. மறுபடியும் இப்படி போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2016 ஆண்டு ஐயா மோடி ஆட்சிக்கு வர்றாரு. மோடி ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அவர் குஜராத் முதல்வராக இருக்கும்போது நீட் தேர்வு எதிர்த்திருக்காரு. இவர் பிரதமர் என்ன பண்ணுறாரு, நீட் தேர்வு கட்டாயம் சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. கட்டாயமாக நீட் தேர்வை கொண்டு வரணும், அப்படி சட்ட திருத்தம் அதை திருத்தி அதாவது நிறைய இடஒதுக்கீடு அது இது எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க. அது நிறைய விஷயம் இருக்குது, காலி பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்தோன்னா ஐயா எடப்பாடி, அம்மா ஜெயலலிதா வந்து உடல்நல சரியில்லாமல் இருக்காங்க. எடப்பாடி தலைமையில் மறுபடியும் ஆட்சி வருது. ஆட்சி வந்தோன்னு என்ன பண்ணுறாங்க, அனைத்து கூட்டணி கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் நீட்டு விலக்கு பண்ணி கொடுக்குறாங்க. மத்திய அரசுக்கு ஒரு தீர்மானம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க திருப்பி அனுப்பி வச்சிடறாங்க. இதை வந்து எடப்பாடி அதிமுக அரசு வெளியே சொல்லாமல் அமைதியாக எவ்வளோ நாள்னா 20 மாதம் அமைதியாக வெளியே தெரியாமல் வச்சுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறு வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2017 மூலமாக சகோதரி அனிதா மரணம் வருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட மரணம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கா, இப்படி போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இது போய்கிட்டே இருக்கா, எல்லா கட்சியும் எதிர்த்து கேஸ் போடுறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வருது. 2019 அப்புறம் திமுக ஆட்சி வந்தோன்னா திமுக வந்து என்ன பண்ணுறாங்க, ஏகே ராஜன் தலைமையில் ஒரு
குழு அமைச்சு இதே மாதிரி அன்றைக்கி அனந்தகிருஷ்ணன் தலைமையில் ஒரு ஆய்வு அதே மாதிரி ஏகே ராஜன் தலைமையில் ஒரு ஆய்வு நடத்தி இது பண்ணுறாங்க. ஆளுநர் வந்து ஆளுநர்கிட்ட வந்து சம்மதிக்கிறாங்க, இது மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தேவையில்ல அப்படின்னு சட்டமன்றத்தில் திமுக தீர்மானம் கொண்டு வருது, நீட்டுக்கு எதிராக கொடுக்குறாங்க. ஆனால் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலை, மத்திய அரசும் அதை கண்டுக்கலை. இப்போ வந்து ஒரு 2 வழி இருக்குது. திமுக வந்து அதே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்றைக்கு கலைஞர் ஐயா என்ன செஞ்சார், கலைஞர் என்ன செஞ்சாரோ அதே ஃபார்முலா தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீட்டு ரத்து பண்ணிடலாம். ஏன்னா முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாடு, இடஒதுக்கீடு ஆரம்பமே தமிழ்நாடு நிறைய சாதிச்சிருக்கு. அதனால் அதே மாதிரி அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருக்காங்க திமுக. இது தவறு கிடையாது, நல்ல விஷயம் தானே. நமக்கு நீட்டு விளக்கணும். ஆனால் திமுக ஒரு நாள் நீட்டுக்கு நுழைவுத்துறை எந்த நுழைவுக்கும் ஆதரவாக இருந்தது கிடையாது. அம்மா ஜெயலலிதாவும் ஆதரவாக இருந்தது கிடையாது. அம்மா ஜெயலலிதாவும் அந்த விஷயத்தில் ரொம்ப பாராட்டணும். நம்ம முதல்வர் கூட சொல்லியிருந்தார்ல, ஜெயலலிதா அம்மா என்றைக்குமே நீட்டு தேர்வுக்கு ஆதரவாக இல்லைன்னு. அதை இப்படி போய்கிட்டு இருக்கா. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம மத்திய அரசு வந்து பிடி கொடுக்காமல் இருக்குது நுழைவுத்தேர்வு. இப்போ நம்ம யாரை குறை சொல்லணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம மத்திய அரசு பிஜேபி குறை சொல்லணும், ஆளுநர் குறை சொல்லணும். அதுக்கு ஆதரவு இதில் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். நீட் தேர்வுக்கு ஆதரவு வெளிநடப்பு செஞ்சது அதிமுக அரசு. நீட் தேர்வுக்கு எதிராக தான் கையெழுத்து போட்டது திமுக அரசு. அதையும் நீங்கள் ஒரு நோட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம அதிமுக அதாவது ஆதரவு அளித்து அதிமுக விமர்சனம் பண்ணணும், பிஜேபி விமர்சனம் பண்ணணும், ஆளுநர் விமர்சனம் பண்ணணும். சம்மந்தம் இல்லாமல் திமுக ஏன் விமர்சனம் பண்ணிக்க புரியல. நீங்கள் எல்லாம் ஒருவேளை நீட்டுக்கு ஆதரவாக இருக்கீங்களா? எல்லோரும் தான், எல்லா கட்சிக்காரும் அப்படி தான். திமுக மட்டும் ஏன் குறை சொல்கிறேன்? நான் திமுக கிடையாது, திமுக மட்டும் கிடையாது. இது நீட் தேர்வு விஷயத்தில் திமுக வந்து மக்களுக்கு ஆதரவாக இருக்குது. இதுதான் மேட்ரு. இப்போ இதை பேச வேண்டிய விஷயம் தான். அப்போ நீங்கள் வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்க? நிறைய பேர் ஃபேஸ்புக்கெலாம் கம்மிச்சிட்டு கிடக்கானோ, ஒரு இளவும் தெரியாமல் வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்க அடா பாவிகளா. நீட் தேர்வுக்கும் திமுக சம்மந்தம் கிடையாது. நீட் தேர்வு முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், இந்திய மருத்துவ கழகம் தான் கொண்டு வருது. உச்ச நீதிமன்றம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு நீட் தேர்வு கட்டாயம். புரியுதா? நீங்கள் வந்து அதாவது திமுக அதை எதிர்த்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதே கலைஞர் பண்ண ஃபார்முலா, ஏன்னா கலைஞர் அன்னைக்கு வந்து விலக்கு கொண்டு வந்தாலும் நுழைவுத்தேர்வு அதே தான் இவங்க ஃபார்முலா பண்ணியிருக்காங்க. புரியுதா? அதையே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த ஃபார்முலாவை. அதனால் இப்போ ஆட்சி மாற்றம் வந்திருந்தால், ஏன்னா ராகுல் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து நீட் நுழைவுத்தேர்வு அதனால் இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி தான் ரத்தாயிருக்கு. ஏன்னா ஒரு தேர்தல் அறிக்கையாக கொடுத்தார் ராகுல் காந்தி, நுழைவுத்தேர்வு அதாவது நீட் போன்ற எல்லா நுழைவுத்தேர்வும் ரத்து செய்வோம் அப்படின்னு கொடுத்தாரு. நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நீட் விஷயத்தில் வந்து உண்மை தெரிஞ்சு பேசுங்க. நன்றி, வணக்கம்.